ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு லைப்ரரிஸ் 2 லைப்ரரிஸ் இருக்கு. பைத்தான்ல இன்பில்டாவே அந்த 2 லைப்ரரிஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி என்ன என்ன லைப்ரரினா, ரேண்டம்னு ஒரு லைப்ரரி இருக்கும். அது எதுக்காண்டி நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம்னா, நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டிஜிட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அந்த ரேண்டம் லைப்ரரிஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த ரேண்டம் லைப்ரரிஸை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம். செகண்ட் என்ன லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம்னா, ஸ்ட்ரிங்னு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கு. அது எதுக்கான நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரிங்னா வந்து டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கும். அது வந்து நம்ம ஒரு நம்பர்ஸாக இருக்குன்னா அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, லிஸ்ட்டாக இருக்குன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைப்ரரி வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து பாஸ்வேர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்ட் காம்போனன்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் காம்போனன்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். பாஸ்வேர்ட் காம்போனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பாஸ்வேர்ட் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கும், ஒரு கேப்ஸ் கன்ஃபார்ம் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் டிஜிட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஒரு பாஸ்வேர்டுக்குள்ளே இருக்கணும்னா நம்ம அந்த பாஸ்வேர்ட் காம்போனண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு லென்த் வந்து டிஃபைன் பண்ணணும். இந்த லென்த்தை யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நம்ம தான். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னா நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் என்னன்னா இந்த பாஸ்வேர்ட் லென்த் தான். ஓகே. இந்த பாஸ்வேர்ட் லென்த்துக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். இப்போ 10 நம்பர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 டிஜிட் வந்து பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் லென்த்தை வந்து நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர். ஒரு செக்யூரான பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 12 கேரக்டர்ஸ் இருந்தால் தான் அது செக்யூரான பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ 10, 5 இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் செக்யூர் இல்லைன்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் லென்த்தை வந்து டிஃபைன் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து பாஸ்வேர்ட் லென்த் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு சில ரேண்டம் மாடியூல்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம கேரக்டர்ஸ் இருக்குமா. ஸோ கேரக்டர்ஸ் வந்து லிஸ்டா வந்து நமக்கு வந்து நம்ம கொடுக்கும் போது லிஸ்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. செகண்ட் என்னன்னா, நம்ம ரேண்டம் சாய்ஸஸ் இருக்கும். அது எதுக்கானா, நம்ம ரேண்டமா வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் வந்து டிஜிட், கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஷஃபிள்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரேண்டம் சாய்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன, ஷஃபிள் த பாஸ்வேர்ட் லிஸ்ட். ஷஃபிள் த பாஸ்வேர்ட் லிஸ்ட்னா என்னென்ன வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டில் ஃபஸ்ட்டு கேப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு டிஜிட் இருக்குது, திரும்ப ஸ்மால் வருது, திரும்ப ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இப்படி ஷஃபிள் ஆகி ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஷஃபிள் ரேண்டம்னு நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்குறது வந்து லிஸ்ட். ஓகேங்களா? அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு சில ஸ்டெப்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஒரு சாம்பிள் அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, நமக்கு வந்து என்டர் த டிசைர்டு பாஸ்வேர்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நான் இங்கே 10 கொடுத்துருக்கேங்கண்ணா. ஸோ இங்கே நான் 10 கொடுத்தேன்னா இங்கே பாருங்க, கீழே ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு இந்த லைன் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து நம்ம கோட் முடிச்சோன்னா ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லென்த் கொடுக்குறோம். 10 கொடுத்து என்டர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். ஓகே. ஓகே. நம்ம இப்போ வந்து நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கோடிங்குள்ளே போகணும்னா ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் பைத்தான் யூஸ் பண்ணி இதுதான் வந்து அதுக்கான கோட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னோமா. 2 டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம், ரேண்டம் அண்ட் ஸ்ட்ரிங். ரேண்டம் எதுக்காண்டி நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னோம், ஒரு லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டிஜிட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இந்த ரேண்டம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். ஸ்ட்ரிங் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம கொடுக்குறது வந்து லெட்டர்ஸாக இருக்கும், கேரக்டர்ஸாக இருக்கும், இல்லை ஸ்பெஷல், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், இந்த பாஸ்வேர்ட் காம்போனன்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த பாஸ்வேர்ட்னால் என்ன இருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸாக இருக்குமா, கேப்ஸ் இருக்கும், ஸ்மால் இருக்கும், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குமா. ஸோ அதுதான் வந்து இந்த 4 லைன்ஸில் இருக்கும். லோயர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். லோயர் கேஸ்னால் என்னன்னாக்கா ஸ்மால் கேரக்டர், ஸ்மால் ஆல்ஃபபெட். அப்பர் கேஸ்னால் கேப்ஸ், டிஜிட்ஸ்னால் நமக்கு வந்து நம்பர்ஸாக இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் வந்து அண்டர் ஸ்கோர் இல்லை டாலர் சிம்பிள், அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம், நம்ம வந்து லென்த்து வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இன்புட் யூசர்ட்டேருந்து நம்ம வந்து ஒரு லென்த்து வாங்கணும். அந்த லென்த்து பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இவ்வளோ லென்த்தில் வந்து நமக்கு இந்த இவ்வளோ பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ 10ன்னா நமக்கு வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்காண்டி நம்ம பாஸ்வேர்ட் லென்த், இந்த பாஸ்வேர்ட் லென்த்துக்கு பதிலாக நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ இங்கே இன்ட்டுன்னு ஏன் கொடுத்துருக்கோன்னா நம்ம கொடுக்க போகிறது ஒரு நம்பர். ஸோ நம்ம இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துக்கணும். ஓகே, இன்ட்டுன்னு கொடுத்தா இன்புட் எதுக்காண்டி இங்கே கொடுக்குறோன்னா, இன்புட் வந்து நம்ம வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ நம்ம இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குறத வந்து கன்சிடர்ட் ஆகும். ஓகே, ப்ராக்கெட்டில் என்டர் த டிசையர்ட் பாஸ்வேர்டு நம்ம வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு 5 இல்லை நம்ம வந்து 5 வந்து பாஸ்வேர்டாக நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப அந்த பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறது ஒரு 10 இல்லை 15 அந்த மாதிரி நம்பராக கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, இங்கே வந்து நமக்கு வந்து சொன்னோமா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கணும்னு சொன்னோமா. இப்போ நம்ம வந்து நமக்கு கேரக்டர் இப்போ இஃப் பாஸ்வேர்ட் லென்த் லெஸ் தென் 4ன்னு இருக்கா, அந்த லெஸ் தென் 4 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, பாஸ்வேர்ட் லென்த் வந்து லெஸ் தென் 4 ஆச்சு நமக்கு பாஸ்வேர்ட் லென்த் ஷுட் பி அட்லீஸ்ட் 4ன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் அப்படி இல்லாட்டினா என்னென்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம். நம்ம ரேண்டம்னா என்ன சொன்னால் அது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து டிஜிட்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குமா. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு நம்ம வந்து இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோமா, ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா என்ன, லிஸ்ட். நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே தான் இது எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ரேண்டம் ஈக்குவல் டு சாய்ஸ். சாய்ஸ்னால் என்னென்னா அதுவும் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் என்ன நம்பர் வேணால் சாய்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம சாய்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஆல் கேரக்டர்ஸ் இப்போ ஆட் ரேண்டம் கேரக்டர்ஸ் டு ரீச் டிசைர்டு லென்த். நம்ம வந்து ஒரு டிசைர்டு லென்த் ஆகிறதுக்கு ஆல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து வேரியபிள் நேம் வச்சுக்கணும். அதில் வந்து என்னென்ன இருக்கும், லோயர் கேஸ் ப்ளஸ் அப்பர் கேஸ் ப்ளஸ் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இது எல்லாமே கலந்தான ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதுக்கான கோடு தான் இந்த ரேண்டம் கேரக்டர்ஸ் டிசைர்டு லென்த்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னோமா ஷஃபிள்னால் இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு கேப்ஸ் இருக்கும், அப்புறம் நம்பர், ஸ்மால், இப்போ ஸ்பெஷல் கேரக்டர், திரும்ப ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர் வரும் இல்லை நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி ஷஃபிள்ஸ் ஆகி வர்றதுக்காண்டி இந்த ரேண்டம் டாட் ஷஃபிள் பாஸ்வேர்டு அந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக என்ன இருக்கும்னா, இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு நம்ம வந்து லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தது. சிங்கிள் கொட்டேஷன்ஸ்குள்ளே வந்து நம்ம என்னென்னு கொடுத்துக்கணும். ஓகே, டாட் ஜாயின் பாஸ்வேர்டு அந்த மாதிரி. ஓகே, ஃபைனலாக நமக்கு வந்து இது எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சப்பறம் ஃபைனலாக இங்கே அவுட்புட் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டுன்னு கமெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் பிரிண்ட்னா என்ன, நமக்கு அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகிறதா இருக்கும். ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டுன்னு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக அங்கே வந்து என்ன இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு ஷஃபிள்ஸ் ஆகி நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ரன் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, என்டர் த டிசையர் பாஸ்வேர்ட் லென்த்துன்னு கேட்குதா. இப்போ வந்து நான் ஒரு 15ன்னு கொடுக்குறேன். ஓகே, 15 கொடுத்துட்டு என்டர்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இப்போ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 15 டிஜிட்ஸில் வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இதுதான். ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் வீடியோஸ் வேணுமா, லைக் ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஒரே டாபிக்ஸ் ரிலேட்டட் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் சீரியஸாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.